Everyone, welcome to Easy English with Ambika YouTube channel. Guys, நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படினா 45 days study plan பார்த்துட்டு இருக்கோம். So இந்த classes எல்லாமே ரொம்ப important. ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க, கன்சிஸ்டன்ட்டா படிங்க. So கண்டிப்பா நமக்கு SSC exams இன்னும் 50 days, நியர்லி 50 days தான் இருக்கு. நீங்க இப்பல இருந்து இது உங்களுக்கு தெரிஞ்ச பேசிக் கூட நீங்க வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணீங்கனாலும் கூட டெஃபினட்டா இந்த நியூ சிலபஸோட அடாப்ட் பண்ணி எக்ஸாம்ஸ் வந்துட்டு கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த கிளாஸஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ செஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஈஸி இங்கிலீஷ் வித் அம்பிகா ஆப் டவுன்லோட் பண்ணாதவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு 3 கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. கிராமர், பேசிக்ஸ், வெக்காபுலரி கோர்ஸ். இது மூணுமே உங்களுக்கு தனித்தனியாகவும் இருக்குது, காம்போலையும் இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 45 கிராமர் ரூல்ஸ் அப்படின்றது எஸ்எஸ்சி ஸ்பெஷலாக எம்டிஎஸ்க்கு ஸ்பெஷலாக வந்து கேட்குற இந்த 45 கிராமர் ரூல்ஸ். அண்ட் இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு பேசிக்ஸ் இருக்கும், எக்ஸாம் டாபிக்ஸ் இருக்கும், டெஸ்ட் சீரீஸ் இருக்கும், 1000 குவிசஸ் இருக்கும், எல்லாமே உங்களுக்கு இதில் கவர் ஆகும். ஓகே, நீங்கள் பேசிக்ஸ் A to Z வந்து உங்களுக்கு இதில் கவர் ஆகும். நவுன், ப்ரினவுன், ஆட்ஜெக்டிவ், ஒர்க் டென்ஸ், 12 டென்சஸ் எல்லாமே டீட்டெயில்டாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த வெக்காபுலரி கோர்ஸ் வந்து எஜுகேட்டிவ் பேட்டர்னில் இப்போ கொஞ்சம் லெவல் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ அந்த பேட்டர்ன் பேஸில் வந்து உங்களுக்கு வெக்காப்ஸ் இதில் இருக்கும். ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன், synonyms, antonyms, idioms and phrases, homophones, spellings, இது எல்லாமே இது வரைக்கும் இருந்த மாதிரி பிளாக் புக்லேயே இல்லை பின்னக்கல் புக்லேயே இருக்கிற மாதிரி இருக்காது. ஒரு லெவல் கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த பேஸில் தான் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ அந்த பேஸில் இருக்கும். அண்ட் ஆல்சோ நான் வந்து வேர்ட் பவர் மேட் ஈஸி அந்த புக்ஸ்ல இருந்துமே நான் ஒரு சில வெக்காப்ஸ் எடுத்திருக்கேன். ஓகேவா? கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இடியம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரேண்டமாக கொடுக்கவே கிடையாது. உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, இப்போ கலர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கலர்ஸில் வந்துட்டு பிளாக், ப்ளூ, ரெட், ஒயிட், பர்பிள் அந்த மாதிரி நீங்கள் ஒரு கலர்ஸ்லேருந்து நீங்கள் படிக்கும்போது பஞ்ச் ஆஃப் idioms அண்ட் phrases நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஐடியாஸும் கிளியராக இருக்கும். வித் எக்ஸாம்பிள்ஸோட டீட்டெயிலாக நான் கொடுத்துருக்கேன். அது வந்து உங்களுக்கு இந்த வெக்காப்ஸில் இருக்கும். ஓகேவா? அது வந்து வெக்காப் PDF கோர்ஸில் இருக்கும். ஸோ இப்போ இதில் என்ன இருக்குது அப்படின்னா, இது மூணுமே நீங்கள் தனித்தனியாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னா இதுவே 499, இது 699, இதுவும் வந்து 499 இருக்கும். இது மூணுமே காம்போவில் இந்த ப்ரைஸில் வந்து ஆஃபரில் உங்களுக்கு இருக்குது. 999க்கு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது மூணுமே உங்களுக்கு இதில் இன்க்ளூட் ஆகும். வீடியோ கோர்ஸ், 45 கிராமர் ரூல்ஸ், வெக்காப் PDF கோர்ஸ். ஓகேவா? கூப்பன் கோடில் இதை அப்ளை பண்ணோம்னா நீங்கள் டேரெக்டாகவே வந்துட்டு இதை நீங்கள் கெட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இங்கிலீஷில் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகணும், கம்ப்ளீட்டாக ஃபுல் மார்க் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து பேசிக்ஸ்லேருந்து லேர்ன் பண்ணணும், நல்லா ஸ்ட்ராங் ஆகணும், கிராமர் ரூல்ஸ்லாம் லேர்ன் பண்ணணும், டெஸ்ட்டும் போட்டு பார்க்கணும். டெஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, இப்போ வந்து எஜுகேட்டிவ் பேட்டர்ன் சேஞ்ச் ஆகிடுச்சு இல்லையா? அந்த பேட்டர்ன் பேஸ்லேயும் கொஷின்ஸ் டெஸ்ட் சீரிஸ் இதில் உங்களுக்கு ஆட் ஆகும். நீங்கள் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறமும் கூட இதில் உங்களுக்கு கண்டென்ட் ஆட் ஆகும். அதுவும் ஆட் பண்ணிட்டு தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ இப்போ ரீசெண்டாக நடந்த ஸ்டெனோ எக்ஸாம் இருக்கு இல்லையா? ஸ்டெனோவில் கேட்ட வெக்காப்ஸ், கிராமர் கொஷின்ஸ், பேசேஜ் அதுவுமே உங்களுக்கு இதில் நான் ஆட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து எஸ்எஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இந்த பிளாட்ஃபார்ம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இங்கிலீஷ்க்கு. அண்ட் ஆல்சோ லாஸ்ட் இயர் நிறைய ஆஸ்பிரன்ஸ் நம்ம கோர்ஸஸ் அக்சஸ் பண்ணி நிறைய ஆஸ்பிரன்ஸ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நிறைய ஆஸ்பிரன்ஸ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து கேட்டுக்கிறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நோ ஆல்ட்ருயிஸ்டிக் ஆக்ட் இஸ் ட்ரூலி சின்சியர். நோ ஆல்ட்ருயிஸ்டிக் ஆக்ட் இஸ் ட்ரூலி சின்சியர். இங்கே வந்து ஹைலைட்டட் வேர்டு எழுத்து அப்படின்னா ஆல்ட்ருயிஸ்டிக். ஓகேவா? ஸோ இதுக்கான மீனிங் என்னன்னு பாருங்க. மீனிங் என்ன வரும்னு பாருங்க. லாஸ்ட் டைம் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, நம்ம வந்து லைவ்ல கொண்டு போயிட்டு இருந்தோம். ஸோ நான் லைவ்ல நான் கேட்கும்போது நான் இது ஒன்றுக்கும் மீனிங் இதுக்கு இதான் மீனிங் அப்படின்னு நம்ம சொல்லும்போது உங்களுக்கு வந்து இன்னுமே ஆன்சர் நீங்கள் பண்ணுவீங்க, இன்னுமே தான் இருக்கும். ஸோ நான் லைவ் வந்து நெக்ஸ்ட் மந்த் தான் நான் ஷியோராக வரேன். இந்த மந்த் எனக்கு கொஞ்சம் லைவ் கொண்டு போக முடியாது. ஸோ தட் நான் ரெக்கார்டாக கொண்டு வரேன். நெக்ஸ்ட் மந்த் வந்து டெஃபினட்டாக நம்ம வந்து லைவ் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஆல்ட்ருயிஸ்டிக் அப்படின்றதுக்கு என்ன மீனிங்? நோ ஆல்ட்ருயிஸ்டிக் ஆக்ட் இஸ் ட்ரூலி சின்சியர். இதுக்கு என்ன மீனிங் வரும் பாருங்க. அதாவது வந்து ஆல்ட்ருயிஸ்டிக் அப்படின்றது இதுக்கு எக்ஸாக்ட் மீனிங் என்ன அப்படின்னா, செல்ஃபிஷாக இருக்க மாட்டாங்க, அன்செல்ஃபிஷ். ஓகேவா? ஸோ இதுக்கான ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஃபேண்டாஸ்மல், philanthropic, phenotypical, phenomenal. ஸோ பாருங்க,
Phantasmal அப்படின்னா என்னன்னா இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா phantasmalக்கு மீனிங் என்ன அப்படின்னா imaginative. Phantasmalக்கு மீனிங் வந்து imaginative. ஓகேவா? நெக்ஸ்ட் philanthropic அப்படின்னா என்ன? நிறைய சோஷியல் சர்வீஸ் பண்றவங்க அமௌண்ட் மணி வைஸ் வந்து நிறைய வந்து சர்வீஸ் பண்றவங்க அவங்க தான் வந்து philanthropic. ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபோனோடைபிக்கல் which means இது வந்து ஃபோனோடைபிக்கல் அப்படின்னா என்னன்னா லெட்டர் இல்லைன்னா சிம்பிள் லெட்டர் இல்லைன்னா சிம்பிள் வந்து என்ன ஆகும் அப்படின்னா தட் ப்ரொடியூசஸ் சவுண்ட் ஓகேவா ஸோ அதுதான் வந்து ஃபோனோடைபிக்கல் நெக்ஸ்ட் ஃபினாமினல் என்ன அப்படின்னா ஃபினாமினல் which means remarkable ஓகேவா ஸோ இப்போ இங்க மீனிங் என்னன்னா ஆல்ட்ருஸ்டிக் அப்படின்றது செல்ஃபிஷ் இல்லாம அன்செல்ஃபிஷா நிறைய தான தர்மங்கள் பண்றவங்க அப்படின்னு வச்சுக்கலாம் தனக்குன்னு எதுவும் வச்சுக்காம அடுத்தவங்களுக்கே சேவை பண்றவங்க சர்வீஸ் பண்றவங்க அந்த மாதிரி ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க ஃபேன்டாஸ்மல் which means அது இமேஜினேட்டிவ்க்கு இதுக்கும் இங்கே வந்து சிங்க் ஆகலை நெக்ஸ்ட் பாருங்க ஃபோனோடைபிக்கல் அப்படின்றது இட்ஸ் லெட்டர் ஆர் சிம்பிள் அது வந்து சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும் இதுக்கும் இங்கே நமக்கு சிங்க் ஆகலை ஃபினாமினல் which means remarkable இதுவும் வராது ஸோ பாருங்க philanthropist கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா philanthropist தான் வந்து என்ன மணி வைஸ் சர்வீஸ் பண்றவங்க அன்செல்ஃபிஷா இருக்க மாட்டாங்க அன்செல்ஃபிஷா இருப்பாங்க செல்ஃபிஷா இருக்க மாட்டாங்க ஓகேவா ஸோ ஆல்ட்ருஸ்டிக் வந்து philanthropic is the right option so no altruistic act is truly sincere இந்த altruistic unselfish which means philanthropic நம்ம இதுல இருந்து நம்ம லிங்க் பண்ணிக்கணும் ஓகேவா ஸோ அப்பதான் வந்து மேட்ச் பண்ண முடியும் ஸோ ஹியர் த ஆன்சர் இஸ் philanthropic நெக்ஸ்ட் ஒன் பாருங்க நெக்ஸ்ட் ஒன் சினோனிம்ஸ் இதுல உங்களுக்கு எல்லாமே கலந்துதான் வரும் சினோனிம்ஸ் ஆன்டோனிம்ஸ் ஒன் வேர்ட் ஸ்பெல்லிங் இடியம் ஓகேவா எல்லாமே உங்களுக்கு கலந்துதான் வரும் நெக்ஸ்ட் பாருங்க we had better watch our step and not give him any excuse to harass us further ஹராஸ் பண்றது கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா ஹராஸ் பண்றாங்க ஹராஸ் பண்ணிட்டாங்க அப்படின்லாம் வந்து நம்ம வந்து இந்த வேர்ட் நம்ம அடிக்கடி பார்த்துருப்போம் இல்லையா ஹராஸ் which means வற்புறுத்துறது துன்புறுத்துறது வேற எப்படி சொல்லலாம் எரிச்சல் ஊற்ற மாதிரி பண்றது ஸோ இதெல்லாமே தான் என்ன ஹராஸ் ரொம்ப லாங் டைம்க்கு ஒரு ஹராஸ் பண்றது ஸோ இதுக்கு ஆப்ஷன் பாருங்க பிட்ரே சூத் இன்டிமிடேட் ரெலிஷ் பிட்ரே அப்படின்னு என்னன்னா சீட் பண்றது சீட் கல் ஃபூல் ஓகேவா சூத் which means comfort 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 ஓகேவா நெக்ஸ்ட் ரெலிஷ் which means என்ஜாய் பண்றது கிரேட் என்ஜாய்மெண்ட் ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க இன்டிமிடேட் அப்படின்னா என்னன்னா த்ரெட்டன் பண்றது அச்சுறுத்துறது வற்புறுத்துறது இது எல்லாமே இதுல வரும் ஓகேவா ஸோ இங்க ஹராஸ் அப்படின்றது அன்னாய் இது ஒரு மாதிரி ஒரு நெகட்டிவ் ஃபீல் ஸோ இங்க பிட்ரேன்றது நம்பிக்கை துரோகம் சீட் அது இங்க வரல ஓகேவா சூத் அப்படின்றது கம்ஃபர்ட் இங்க ஹராஸ் இருக்கு கம்ஃபர்ட் வருமா வராது அகன் ஹராஸ்க்கு என்ஜாய்மெண்ட் வருமா என்ஜாய்மெண்ட்டும் வராது ஸோ இன்டிமிடேட் பாருங்க த்ரெட்டன் இதான் வந்து த்ரெட்டன் பண்றது ஸோ இன்டிமிடேட் இஸ் த ரைட் ஆப்ஷன் இன்டிமேட் அப்படின்னா இன்ஃபார்ம் அதுவே இன்டிமிடேட் அப்படின்னா த்ரெட்டன்
harass. Okay, wow. So the second question, third option is the right one. Intimidate, threaten is the right option. Next பாருங்க. She is proficient in speaking many languages. Many languagesல வந்து இவங்க வந்து பேசுறதுல அவங்க ரொம்ப ப்ரொஃபிஷியன்ட்டா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ பாருங்க, மல்டிலிங்குவல், பைலிங்குவல், மோனோலித்திக், ஹெட்ரோலிங்குவிஸ்டிக். ஸோ மல்டிலிங்குவல் அப்படின்னா மல்டினா நிறைய. ஆக்சுவலி கைஸ் மோனோ அப்படின்னா 1. ஓகேவா? பை அப்படின்னா 2. ஓகேவா? மல்டினா நிறைய, மெனி, மல்டினா மெனி. ஓகேவா? அதே மாதிரி ஹோமோனா சேம். அதே மாதிரி ஹெட்ரோனா டிஃப்ரெண்ட். ஓகேவா? ஸோ இங்க பாருங்க, மெனி லாங்குவேஜஸ் பைனா என்ன 2, மோனோனா என்ன 1, ஹெட்ரோனா என்ன டிஃப்ரெண்ட், மல்டினா என்ன மெனி. ஸோ இங்க என்ன சொல்றாங்க, she is proficient in speaking many languages. அப்ப என்ன வரும் நீங்களே சொல்லுங்க, மல்டிங்குவல் இப்படி சொல்ல. மல்டிங்குவல்னா மெனி, இதுவும் வரும். வேற எப்படியும் இதை சொல்லலாம் அப்படின்னா பாலிகிளாட் அப்படின்னாலும் மல்டிங்குவல் தான். நிறைய லாங்குவேஜஸ்ல பேசுறதுல அவங்க வல்லுநரா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? So she is proficient in speaking many languages. Multilingual or polyglot is the right answer. In case உங்களுக்கு இங்க multilingual கொடுக்கல, polyglot கொடுத்திருக்காங்கன்னா நீங்க இந்த polyglot சூஸ் பண்ணணும். ஓகேவா? பைனா பைல எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா பை 2, மோனோனா 1. மோனோலித்திக் ஸ்டாச்சு கேள்விப்பட்டிருக்கீங்களா? மோனோலித்திக் ஸ்டாச்சு அப்படின்னா ஒரே கல்ல செஞ்ச சிலை. ஓகேவா? So here first one is the right option. Next, again synonym, innuendo, which means what? Innuendo அப்படின்றதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா க்ளூ, ஹிண்ட் கொடுக்கிறது. innuendo which means ஹிண்ட் கொடுக்கிறது. ஆப்ஷன் பாருங்க, ப்ரோஸ், இன்சினுவேஷன், ragged, crude. ப்ரோஸ் which means what? ப்ரோஸ் poem, இது இங்க வராது இல்லையா? நெக்ஸ்ட் ragged which means அன்டைடியா இருக்கிறது, அன்டைடி, இதுவும் இங்க வராது. க்ரூட் இதுவும் வராது. ஓகேவா? ஸோ இனன்சியேஷன் அப்படின்றத ஹிண்ட் கொடுக்கிறது. ஸோ இனென்டுவோக்கு இனன்சியேஷன் இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, ஆண்டனம். இதுக்கு நம்ம ஆண்டனம் சொல்லணும். த எக்ஸ்ப்ளோசிவ் யூஸ்ட் இஸ் ஆஃப் மை. The explosive used is of my. இதுவே இடிக்கிற மாதிரி இருக்கு. The explosive used is of my own formulation and I can vouch for its efficiency. Here vouch இந்த word தான் நமக்கு வந்து antonym. இதுக்கு நமக்கு antonym. ஓகேவா? ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் மீனிங் என்ன? வவுச்சுக்கு மீனிங் என்ன அப்படின்னா கன்ஃபார்ம் பண்றது, வேலிடேட். ஓகேவா? ஆப்ஷன் பாருங்க, மெயின்டைன், இன்வாலிடேட், விட்னஸ், சர்டிஃபை. விட்னஸ்னா என்ன? சாட்சி, அதானே. இங்க வந்து கன்ஃபார்ம், இது இங்க வராது. சர்டிஃபைவும் இல்லை, மெயின்டைன் பண்றது இல்லை. ஸோ வேலிடேட் வந்து சினனம். ஸோ இதுக்கு அப்படியே ஆப்போசிட் என்ன? இன்வாலிடேட். ஸோ இங்க ஆண்டனம் தான் கேட்குறாங்க. இன்வாலிடேட் இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ நீங்க வந்து இதையும் பார்த்துக்கணும், அது சினனமா ஆண்டனமா அப்படின்னு. நம்ம சினனம் மைண்ட்லயே சினனமா நம்ம சூஸ் பண்ணிடக்கூடாது. ஓகேவா? ஸோ இங்கே வவுச் அப்படின்றதுக்கு வேலிடேட் இஸ் த சினனம், ஆண்டனம் வந்து இன்வாலிடேட். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, டாக்ஸிக். டாக்ஸிக் அப்படின்னா என்ன? நம்ம தமிழ்ல சொல்லுவாங்க இல்லையா, விஷம் சொல்லி, அந்த மாதிரி டாக்ஸிக் பீப்புள், டாக்ஸிக் கேரக்டர், டாக்ஸிக் தாட், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ தட் இஸ் வாட் டாக்ஸிக். விஷம், வெஞ்சனம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். ஓகேவா? ஸோ இதுல பாருங்க, லெதல், லாங்கி, லாடேட்ரி, லிசிட். லாடேட்ரினா அப்படின்னா பிரைஸ் பண்றது, வாழ்த்துறது.
Licit, which means legal. Legal. Lanky, which means slender. இப்படி சொல்லலாம். ஓகேவா? lethal. lethalக்கு என்ன மீனிங் அப்படின்னா brawny. ஸோ இதில் என்ன வரும் பாருங்க. டாக்ஸிக், இட்ஸ் அ பாய்சனஸ். இட்ஸ் அ பாய்சனஸ். harmful அந்த மாதிரி இருக்குது. unpleasant situation, damage create பண்றது அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ lethal is the right answer. lethal தான் வந்து இங்க அது டாக்ஸிக்ல வரும். அதாவது டாக்ஸிக்கு என்னன்னா என்ன மீனிங் அப்படின்னா பாய்ஸ்னஸ், காஸ் கிரேட் டேமேஜ் கிரியேட் பண்றது, காஸ் டெத் கிரியேட் பண்றது, இது எல்லாமே வரும். ஓகேவா? ஸோ இந்த லீதல் பார்த்தீங்கன்னா லீதலுக்கும் அதே தான். லீதலுக்கும் இந்த மூணுமே வந்து அப்ளிகபிள் ஆகும். ஓகேவா? லாங்கினா ஸ்லெண்டர், லாடேட்னா வாழ்த்துறது, ப்ரைஸ் பண்ணுறது, லிசிட்னா லீகல், லீதல் AETHAL தான் வந்துட்டு டாக்ஸிக்கு இன்னொரு மீனிங். இங்கே சிரனம் தான் கேட்குறாங்க. ஸோ லீதல் இஸ் த ரைட் ஆன்சர், விச் தட் கேன் காஸ் டெத் ஆர் கிரேட் டேமேஜ். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. A person who likes to argue about anything. இது வந்து ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன். எந்த ஒரு பர்சன் எந்த பத்தினாலும் ஆர்கியூ பண்றதுக்கு, எந்த விஷயமா இருந்தாலும் ஆர்கியூ பண்றதுக்கு விரும்புறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த ஒன் வேர்ட்ல அதை அவங்களை எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் பாருங்க. வெரேஷியஸ், கோவர்ட், கண்டென்ஷியஸ், ரெட்டிசன்ட். ஸோ இங்கே ரெட்டிசன்ட்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னா குவையட். குவையட்னா சைலண்டா இருக்கிறவங்க. அப்போ கண்டிப்பாக அது வராது இல்லையா? இங்க வந்து ஆர்கியூ பண்றதுக்கு ரெடியா இருக்கிறவங்க, இது வந்து குவையட், இது வராது. நெக்ஸ்ட் கோவர்ட்னா கோழையா இருக்குது. இங்க தான் ஆர்கியூ பண்ண சண்டை விட ரெடியா இருக்கிறாங்களே, அப்ப இதுவும் வராது. வெரேஷியஸ், which means true, something is true, இதுவும் இல்லை. கண்டென்ஷியஸ் அப்படின்னா கியூரலஸ், கருலஸ், அது மாதிரி. கருலஸ் அப்படின்னாலும் சண்டை போடுறதுக்கு ரெடியா இருக்கிறவங்க. ஸோ this is the right answer. Okay ma? Next question பாருங்க. Incorrectly spelled word, misspelled word. Relevant, embarrass, connoisseur, bureaucracy. இந்த 4 வேர்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்டான வேர்ட். இது ஒவ்வொன்றிலையும் ஒருவர்லையும் மாற்றி வச்சு உங்களுக்கு வந்து கொஸ்டின் கேட்பாங்க. அதாவது கார்னாய்சரை வந்து உங்களுக்கு கேட்கலாம், பியூரோக்ரசி கேட்கலாம், எம்பாரஸ்மெண்ட் கேட்கலாம், ரெலவெண்ட் கேட்கலாம். ஓகேவா? ஸோ இந்த 4 வேர்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதோட ஸ்பெல்லிங்கை நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இங்கே என்ன இன்கரெக்டாக ஸ்பெல் இருக்கு பாருங்க. பியூரோக்ரசி, கிரசி தான் வரும். பியூரோ இப்படிதான் வரும். கார்னாய்சர் இப்படிதான் வரும். SEUR தான் வரும். எம்பாரஸ். ஓகேவா? ரெலவெண்ட் என்ன ஸ்பெல்லிங் பாருங்க. RELEVANT. ரெலவெண்டா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? VA வரணும், இங்கே E கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த இன்கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்ட். ஃபர்ஸ்ட் ஒன் தான் வந்து ஸ்பெல்லிங் ராங்கா இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Idiom. To have bigger fish to fry. To have bigger fish to fry அப்படின்னா என்னன்னா to have bigger fish to fry அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்டான டாஸ்க் இருக்கு, அது செய்யணும். இம்பார்ட்டன்டான டாஸ்க் வந்து நம்ம அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்கு தான்
அதை அட்டென்ட் பண்ணணும். டு ஹாவ் சம்திங் மோர் இம்பார்ட்டன்ட் டு டூ, அதை வந்து நம்ம செய்யணும். பிக்கர் திங், பிக்கர் சம்திங் பிக்கர் திங் அப்படின்றதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் அப்படின்றதுக்கு மீனிங். a big deal, a big announcement அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா, அந்த பிக் அப்படின்றதுக்கு என்ன மீனிங்னா இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ பாருங்க, ரிஸ்க் வருமா இல்ல, குக்கிங் இல்ல, இங்க ஃபிஷ் பார்த்தோம்னா ஃபிஷ் நம்ம போட்டுறக்கூடாது. ஸோ டு ஹாவ் பிக்கர் திங்ஸ் டு டேக் கேர் ஆஃப் தேன் த menial task at hand. ஓகேவா? ஸோ ஃபோர்த் ஒன் இஸ் த ஒரு இம்பார்ட்டன்டான விஷயத்துக்கு நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அதுதான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க.